திரு கார்த்திகேயன், திராவிட அரசியல் யாருக்கு சாதகம்னா திமுகவுக்கு சாதகம், நான் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகம். யாருக்கு பாதகம்னா நாம் தமிழர் கட்சிக்கு பாதகம், பாஜகவுக்கு பாதகம், இளைஞர்களை கட்சியிலேயே சேர்க்காம அதுல பெருசா இன்னும் அக்கறையை செலுத்தாம இருக்கிற அதிமுகவுக்கு பாதகம். அப்படிதான் இதுல பேசுனதுல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. முதல்ல உங்ககிட்ட இருந்து தொடங்கிடும். இல்ல, அதான் திரு சுவாமிநாதன் அவர்கள் கேட்கும் போது கேட்டாரு, உங்களுடைய வேட்பாளர்கள்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே வேட்பாளர் தான். 2019 நான் வேட்பாளர், 2024 வரைக்கும் 21 வேட்பாளர், 24 வரைக்கும் நானும் வேட்பாளர் தான். இல்ல, ஒரு கட்சியில இருந்து ஒரு சிலர் விலகுவதும் ஒரு சிலர் வந்துட்டு சேருவதும் இல்ல. இன்னொன்னு சொன்னாங்க, வந்து சேர சேர அப்படியே இந்த பக்கம் விலகிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருந்திருந்தா 1% அரசியல். அதுதான் சொல்றேன். அப்படி இருந்திருந்தால் 1% இருக்கக்கூடிய கட்சி 8% தொட்டு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. அப்ப 8% தொடுதுனாக்க புதிதாக வருகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள், சித்தாந்த ரீதியாக வருகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் தான் முக்கியமான குறிப்பு. அடுத்தது அண்ணன் பிரசன்னா அவர்கள் திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொன்னதுல வந்துட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா திராவிடங்கிறது ஒரு இனம், மண்ணு, பெரியாறு, அது இதுன்னு சொல்றது மூலமாக இவர்கள் என்ன சொன்னார்கள், தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் தமிழர்கள் சொல்லி தமிழர்கள் மீது ஒரு முகமுடிய ஒட்டுறதுக்கு பதிலா கம்யூனிசம் போல இதுவும் ஒரு சித்தாந்தம், ஒரு கட்சியினர் வந்துட்டு பின்பற்றக்கூடியதுன்னு சொன்னது மூலமாக கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகமாக பறைசாற்றப்படுகிறது, திராவிடர் நாகரிகம் என்பதிலிருந்து துடை தெரியப்படுகிறது. என்ன ஒரு கேள்வினா, திராவிட சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய அதிமுக திமுக தானே 50 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் அடுத்தது அதுக்கு தான் வர்றேன். நாங்க தானே பெரும்பான்மையா இருக்கிறோம், நாங்க தான் வெல்றோம், மக்கள் எங்களை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு கேட்டாக்க இந்திய நிலப்பரப்புல அப்ப ஹிந்தியை வந்துட்டு அண்ணன் பிரசன்னா ஏற்றுக்கொள்கிறாரா? அது பெரும்பான்மைவாதமாக இருக்கிறது. பெரும்பான்மையில ஹிந்தி தான் இங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வந்துட்டு பெரும்பான்மையா இருக்கிறோம் அதனால நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொள்கையை சொல்லி வேட்பாளர்கள் நிறுத்தி வெல்லுகிறீர்களா அல்லது காசை கொடுத்து நீங்க வாக்கை வாங்குகிறீர்களா? நீங்கள் திராணி இருந்தால் ஒரே ஒரு தேர்தல் காசு கொடுக்காம சந்திச்சுட்டு வென்று நீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்லலாம். அடுத்ததாக ஒரே கடைசி கருத்து. இப்போ நாங்க வந்துட்டு அண்ணன் பேசும்போது சொன்னாரு, தலித்தை வந்துட்டு இவர்கள் துணை முதல்வர் ஆக்கவங்களா, அதெல்லாம் அதை சொன்னோன்னதான் அவங்க வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ரைட்டு. அவர்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய அண்ணன் ஆராசா அவர்களை நீங்க நீலகிரி தொகுதிக்கு தூக்கி மாத்துறதுக்குடைய பின்னணியில என்ன அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கினாங்க திராவிடத்தை உங்களுக்கு வந்துட்டு உடச்சு தெரிஞ்சிட முடியும். இங்க சாதியத்தை எதிர்ப்பது நாங்க தான் இவருக்கு சொல்லுகிறவர்கள். லட்டுல ஒரு கலப்படம் இருந்துச்சுன்னா இவர்கள் நேஷனல் மீடியாவா மாத்துறாங்க. ஆனா இங்க குடிக்கக்கூடிய மலம் கலந்த தண்ணீரை இன்றளவும் தீர்க்காமல் திராவிடம் வைத்துக் கொண்டே இருப்பதன் மூலமாக சாதியத்தின் உச்சமாக திராவிடம் இருக்கிறது. சாதியவாதிகளுக்கு அது சாதகமாகவும் மற்றவர்களுக்கு எதிராகவும் இருக்கிறது. திரு தலவாய் சுந்தரம், இளைஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அதிமுகவுல, அதனால விஜய் வரவு வந்து பெரும் பாதிப்பை அதிமுகவுக்கு ஏற்படுத்தும்னு சாமிநாதன் சொன்னார். தம்பி சொன்னார் மாதிரி இளைஞர் 15ல இருந்து ஒரு 30% அப்படி ஒரு எஸ்டிமேட் பத்தி சொன்னாரு. இளைஞரை பொறுத்தவரை 96ல இதே மாதிரி அதிமுக பெரு தோல்வியை சந்தித்தது. அப்ப அதிமுக ஆட்சிக்கே வரான்னு சொன்னாங்க. அதிமுக ஆட்சிக்கே வரான்னு சொன்ன காலம் அம்மையார் இருக்கும் பொழுது. மீண்டும் சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சியில் அமரும். நீங்க சொல்லுற மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, யாரையும் குறையா சொல்ல, அந்த கட்சி ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை தெரியும். ராஜ்யசபா எம்பி கொடுத்தோம்னா கட்சியை காணவே இல்லை, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி கட்சி ஆரம்பிக்க பத்தி பெருசு கிடையாது. ஒருத்தர் இப்ப அவர் சொன்னாரு, நானும் வேட்பாளர் எல்லாரும் இருக்கலாம், பேஸ் வேணுமே, பேஸ் இல்லாம நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? 20% ஓட்டு வாங்கியிருக்கோம், எப்படி வாங்கணும்? இல்ல, என்ன ஒரு செய்தி என்னன்னா, திராவிட சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க திமுகவுல இளைஞர்களுக்கு. அதே நாங்களும் செய்தோம். இளைஞர் பாசறை எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இல்ல ஏடிஎம்கேல. இப்ப இளைஞர் பாசறை எல்லாமே எதிர்கட்சி ஆக்டிவா இருக்கிறது. எதிர்கட்சி என்றாலே ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருங்க, எப்போ 10 வருஷம் அவங்க ஆட்சியில இல்ல, மீண்டும் ஆட்சி வர போயிட்டாங்களா? திமுக போயிட்டு சொன்னாங்களா? அண்ணா திமுக இப்ப சொல்லிட்டு இருக்காங்களா எல்லாரும்? உங்க 2 பேருக்கு தானா போட்டி? உங்களுக்குள்ளதானா? அப்போ 100%. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க இதுல மட்டும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க 2 பேரும் கரெக்டா. போட்டியில என்ன சேர்ந்துருக்கோம்? நாங்க போட்டி தானே போடுதோம், ஒண்ணு சேரலையா? எதிர்மறை தான் நிக்கும் திமுக அண்ணா திமுக போட்டி. எங்களுக்குள்ளதான் போட்டிங்கிறதுல ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்கன்றா எங்களுக்கு அதுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப இவங்க அவர் சொல்லுறாரு, கட்சி கட்டமைப்பு ரொம்ப பலமா இருக்கு. சொல்லுதானே சார், கிரவுண்ட்ல வந்த முறை சார் கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தேர்தல் தெரியும். தேர்தலுக்கு முன்னால எப்படி தெரியும்? பூத்துல ஆள் போடணும், பூத்துல போய் ஆள் இருக்கணும், அதெல்லாம் கட்சி கட்டமைப்பு. எல்லா கட்சியிலும் தம்பி சொன்னாரு, நான் ஒரு வேட்பாளர் இருந்தேன், எல்லா கட்சியிலையும் வேட்பாளர் போடுதாங்க.
எல்லாரும் வேட்பாளர் வராரு, ஆட்சி அமைக்கணுமே. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் திராவிட கட்சியிலே 32 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சி நடத்திருக்கீங்க. திரு சீனிவாசன், பேராசிரியர் திரு சீனிவாசன் ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கிட்டாரு, பிஜேபி வராது. கழகங்கள் இறந்த காலம் நீங்க, ஆனா இறுதியா வந்து முடிச்சிடறாங்களே, திராவிட சித்தாந்தத்துக்குள்ளதான் போட்டி, அதுவும் நாங்க 2 பேர் தான் திமுக. 2021 அண்ணன் தலைவாய் திமுகவோட சேர்ந்து போட்டி போட தயாரா இருக்காரா, இல்ல பிஜேபி கூட எதுவும் போட்டி போட ஆசைப்படுறாரான்னு அவர்தான் நீ கேட்டு. கூட்டணி மாறும், கூட்டணிகள் மாறலாம், அதை பத்தி பிரச்சனை பண்ணீங்க. எங்கள் நிலை ரொம்ப தெளிவுங்க. நான் ஒன்னே ஒன்று தெரிஞ்சேன், கன்னியாகுமரியில நாடாளுமன்ற தேர்தல்ல 2 ட்ரிப் உங்க எம்பி ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிச்சாரு? 4 பிரிஞ்சனால ஜெயிச்சாரு. ஆனா எல்லா கட்சிக்கும் கூட்டணி தேவைன்னா கூட்டணி இல்ல. இப்ப ஜெயிக்க முடிஞ்ச உங்களால ஏன் முடியல? ஆக திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி அப்பதான் கன்னியாகுமரியில நாடாளுமன்ற உறுப்பினராக பொன்னாக வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. ஆக கூட்டணி தேவைன்னா கூட்டணி தேவைன்னு சொல்ல வரல. நீங்க என்ன 2001 சொன்ன கூட்டணியில இருந்தாங்க, 2021 உங்க கூட தான் கூட்டணியில இருந்தேன், இல்லைன்னா சொல்லவே இல்லை, மறுக்கலையே. கூட்டணி இல்ல. மீண்டும் 26 போவீங்களா? மீண்டும் 26 போவீங்களா? அது வந்து மேலிடம் முடிவு பண்ணணும், பொதுச்செயலாளர் முடிவு பண்ணணும். சரி, கூட்டணி தேவைன்னு பிஜேபி வேணும்னு ஒத்துக்கொண்ட தலைவாயன் அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நம்மள வம்பு இழுத்துட்டாரு. எங்க பொசிஷன் என்ன? ஒரு நீங்க கலங்க, கூட்டணியை பத்தி நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இதே இதுல உங்க தலைவர் சொன்னாரு, நான் தப்பா சொல்லல, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் முடிச்சிருக்கேன், அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்து அண்ணா திமுக நாடாளுமன்ற தேர்தல் பிறகு காணாமல் போய்விடும். நான் குறையா சொல்லல. அதே மாதிரி பாரத பிரதமர் சொன்னார், திமுகவை அழித்து விடுவோம். இந்த பேச்சு இந்த தமிழ்நாட்டில் எடுபடாது. சரி சார், முடிக்கட்டும். எடுபடும். தமிழகத்தில் திமுக காணாமல் போனது போகும் என்று பிரதமர் சொன்னது எடுபடும் என்பதற்கு தான் 18% வாக்குகள் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அழித்து விடுவேன். எந்த கட்சியையும் யாராலும் அழிக்க முடியாது. அது திமுக அண்ணா திமுக. நான் என்ன சொல்றேன்னா, நெடுஞ்சாலையில வண்டி ஓட்டிட்டு போறப்போ வலது பக்கம் திரும்பணும்னு சொன்னா ஒரு ஃபர்லாங்க்கு முன்னாலே வலது பக்கமா இண்டிகேட்டர் போடுவாங்க. இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் திரும்புவாங்க. தமிழக அரசியல் எந்த பக்கம் திரும்ப போகிறதுக்கான இண்டிகேட்டர் தான் இந்த 18% ஓட்டு. இது பாரதிய ஜனதா கட்சி பக்கம் திரும்ப போகிறது என்பதற்கான அடையாளம். இந்த அடையாளம் என்பது அடையாளம். இப்ப நான் நேரடியா ஒரு குறுக்கீடு, திரு அண்ணாமலையே நான் திராவிடம் வேண்டான்னு சொல்லல, திராவிடம் பிளஸ் வேணும் தானே சொல்றேன்னாரு. அவரே உள்வாங்கறதான செய்யறாரு. எல்லாம் ஒன்னொன்னுக்கு சித்தாந்த ரீதியா விளக்கம் கொடுக்கறாங்க. பஞ்ச திராவிடர்னு நம்ம நாட்டுல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பஞ்ச திராவிடர் அப்படின்னா யாருன்னா, குஜராத், மராத்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ் எல்லாம் சேர்ந்து பஞ்ச திராவிடர். அதுதான் உண்மைன்னு சொன்னா நரேந்திர மோடியே திராவிடர் தானே. குஜராத்துக்காரன் வந்துட்டார்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். சேர்த்து சேர்த்து பார்க்கறது என்ன பிரச்சனை? திராவிடம் என்பதை நாங்கள் ஒரு நிரப்பரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப தேசிய கீதத்துல திராவிட உட்கல வங்கான்னு வருது. நிலம் திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தமாக ஏற்றுக்கொள்ளல, சித்தாந்தமாக இனமும் கிடையாது. நான் ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சிரேன். அண்ணா திமுக அண்ணன் என்னமோ சொன்னார், நாங்க ரொம்ப தெளிவா இந்த மேல அறிவிக்க, அண்ணா திமுக எங்களுக்கு போட்டியாளர் தான், ஆனால் திமுக தான் எங்களுக்கு எதிரி என்பதையும் அந்த கூட்டத்தில் நாங்கள் பதிவு செய்வோம். காம்படிட்டர் வேற, எனிமி வேற. திமுக எங்கள் எதிரி. அந்த எதிரி எங்களை திமுக வச்சுக்கிட்டா அந்த சித்தாந்தத்தை நோக்கி தான் எங்கள் அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறோம்.